சாஃப்ட்வேரில் லைசன்ஸ் எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. யூட்டிலிட்டிஸ் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் லைசன்ஸ் ரினியூவல்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிளான் இருக்குதுன்னு காட்டுது. இந்த ரேட்டு வந்து ஃபைனல் கிடையாது, இது சும்மா சாம்பிளுக்காக போட்டிருக்கு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் இல்லாத ஆப்ஷன், எவ்வளோ பில் வேணால் போட்டுக்கலாம், 1 இயர் தான் எல்லாமே. அடுத்து இது வந்து ரெண்டாவதாக இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் ஆப்ஷனோடு இருக்கும். இதில் இந்த ரெண்டில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எது வேணுமோ அதில் இருக்கிற பை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் செக் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு போகும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட பேமெண்ட் டீட்டெயிலில் ஃபில் பண்ணி பே பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் டெமோ சைட் அப்படிங்கன்னா செக் அவுட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து டெமோ சைட் அப்படிங்கும். இந்த டெமோ சைட்டில் வந்து லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறக்கு ஆப்ஷன் கிடையாது. இது வந்து ஒன்லி ட்ரையல் பார்க்குறக்கு மட்டும்தான் இந்த சைட்டு. டெமோ இல்லாமல் jewelsinvest.comல போய் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். செக் அவுட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதில் ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் மெயில் அனுப்பிடுங்க. ஏன் அப்படின்னா ஏபிஐ கீ தனியாக ஆக்டிவேட் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். இன்வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இங்கே ரினியூவல் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு பில் போட ஆரம்பிச்சுக்கலாம்.